இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்மேல் விலகாதிருக்கும். மலைகளை பேப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே உமை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வ ஞானியே உமை ஆராதிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் நம்ம நினைப்பதற்கும் நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கூட நம்ம நினைப்பதற்கும் மேலாக நிறைவாக ஆசீர்வாதமாக ஒருத்தரால் நமக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க முடியும் அப்படின்னா அது எப்பையும் நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் குட்டீஸ். அவருடைய உடனிருப்போம், அவருடைய கரங்களுக்குள்ளேயும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளே இருக்குது. அவரோட ப்ரெசன்ஸை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் கூட என் தேவன் எனக்காக வந்து நிற்பாரு. அங்கே 1000 பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட, 1000 பேர் நமக்கு நல்லது நினைக்கிறதுக்கு இருந்தாலும் கூட, நம்மளோட இயலாமையில் உண்மையிலே இருந்து அதை செயல்படுத்துறதுக்கு முழு அதிகாரமும் முழு ஆற்றலும் முழு பலனும் இருக்கிற ஒருத்தர் யாருன்னா நம்ம ஏசப்பா தான் குட்டீஸ். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க தானே? நம்ம இப்போ சோர்ந்து போய் இருக்கிறோம், நம்ம இப்போ போராட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா இதை சரிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நமக்கு சுற்றி கடவுள் நிறைவான ஆசீர்வாதமான உறவுகளை எல்லாரையுமே கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் கூட நம்மளோட இயலாமையில் நம்மளுடைய ஒவ்வொரு வழிகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எப்படி எடுத்து போடுறதுன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் அதுலேருந்து முழுவதுமாக நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்கும் யாரால முடியும் அப்படின்னா அது நம்ம ஏசப்பாவால் தான் முடியும். ஸோ அந்த உண்மையை நம்ம ஒரு நாளும் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது குட்டீஸ். ஏன்னா இப்போது இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏஜில் இருக்கலாம். அப்போ இத்தனை வருஷமாக நம்மளை கடவுள் எவ்வளோ அற்புதமாக நம்மளை வழிநடத்திட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த காரியம் அவரோட பார்வையில் ஒரு லேசான காரியம். இந்த காரியத்தை மாற்றுறதுக்கு மனிதர்களால் முடியாது தான். நமக்கு அது ஒரு பெரிய ஒரு மலைப்பான ஒரு விஷயமா இருக்கும். எப்படி இது நடக்க போகுதுன்னு கூட நமக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஆனா அவருக்கு இது ரொம்ப லேசான காரியம். உண்டாக்குனவரே அவர் தான். அப்ப அதை எப்படி சரிப்படுத்தணுங்கிறது அவருக்கு தானே தெரியும் குட்டீஸ். ஸோ அவருக்கு அது ரொம்பவே லேசான காரியம். ஸோ அப்படிப்பட்ட லேசான காரியத்தை நமக்கு செய்து கொடுக்கறதுக்கு நம்ம கூட அவர் இருக்கும்போது நம்ம ஏன் அது பெரிய மலை போன்ற துன்பமா போராட்டமா நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு நம்ம கூட இருக்கிற அவரை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம இருதயம் உண்மையிலேயே அவரை அக்செப்ட் பண்ணி அவருடைய அரவணைப்பில் தான் இருக்குதுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்துலையும் கூட நம்மளோட எல்லா விதமான குழப்பங்களையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, சங்கீதம் 30:11 படியா என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் அப்படிங்கிற வசனத்தின் மூலமாக நமக்கு பேசுகிறாங்க. சங்கீதம் 30:11. அப்போது நம்மளோட குழப்பங்களை எப்படி சரி செய்கிறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில், அவர் நம்மளோட இருக்கிற பட்சத்தில் நம்ம எதுக்காக சோர்ந்து போகணும்? நம்மளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ புலம்பி
குழப்பம் அடைஞ்சு சோர்ந்து போய் இருக்காத. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு காரியம் இதற்கு பின்னாடி இருக்குது. நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு இந்த 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 காரியத்தில் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் உன் கூட நின்று இதை நான் செய்து கொடுக்க போகிறேன், நீ எதுக்கும் சோர்ந்து போகாதன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட தேவன் நமக்காக செய்யாமல் வேறு யாருக்காக செய்ய போகிறாரு? அவர் நம்மளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத தேவன், எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். நமக்காக செய்வார், கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக எந்த ஒரு இந்த உலகப்புறமான பயங்களுக்குள்ளேயும் போகாமல் நம்மளை வச்சுருப்பார். ஸோ அவர் கையை இருக்க பற்றி பிடிச்சிக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அவரோட கரம் பிடிச்சி நம்ம நடப்போம். எல்லா சூழ்நிலைகளையும் மழை போல துன்பம் வந்தால் கூட அதை பனி போல உருகி அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பட இந்த நேரத்துலையும் கூட உன்னோட புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்ற பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. இந்த வசனத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்போதே எங்களோட புலம்பல் உங்களோட செவிகளுக்கு எட்டப்பட்டதுங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட செவிகளுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கன்னா எங்களுக்கு இதை குறித்து நீ கவலையே வேண்டாம், நீங்கள் பார்த்துக்குவீங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் எங்களை வழி நடத்துவீங்க. உங்களுடைய கிருபையின்படி நீங்கள் எங்களை கைட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தின்படி இதை நிறைவாக எங்களுக்கு ஆக்கி கொடுப்பீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் இதை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.